نبي سلام عليك يا رسول سلام عليك يا حبيب سلام عليك صلوات الله عليك. அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவரையும் அவனுடைய கிருபையை கொண்டு இன்சானாக முஸ்லிம்களாக பிறக்கச் செய்தார். அல்ஹம்துலில்லாஹ். அதுக்கும் மேலாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மறுபடியும் அவனுடைய கிருபையை கொண்டு உம்மத்தே முஹம்மதியாவில நம்ம அங்கமாக ஆக்கி வைத்திருக்கிறார். அல்ஹம்துலில்லாஹ். இது இது அதுக்கும் மேலாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இப்ப சொன்ன இந்த பாக்கியங்கள் எல்லாம் உண்மையிலே பாக்கியமாக உணர்ந்து விளங்குவதற்காக ஒரு காமிலான ஒரு ஷேகுடைய முரீதுகளாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மை ஆக்கி இந்த நொடி வரை நம்மளை முரீதுகளாகவே காட்டிக் கொண்டும் இருக்கிறார். அல்ஹம்துலில்லாஹ். முதல்ல ஒன்று விளங்க வேண்டியது என்னன்னு சொன்னா, ஷேகு அப்படின்னு சொன்னா ஹக்கை தான் குறிப்பிடுறோம். ஷேகு வேற இல்ல, ஹக்கு வேற இல்ல. ஷேகு வேற இல்ல, ரசூல் வேற இல்ல, ஹக்கு வேற இல்ல. மூன்றும் ஒண்ணுதான். ஷேகு கைகளை பிடித்து பையத்து செய்யும்போது உண்மையில அசல்ல பிடிச்சது ஹக்குடைய கைகளை தான். ஆக ஹக்கர் சொல்வது போல மக்சதே ஜிந்தகி, வாழ்வுடைய நோக்கம் என்ன அப்படிங்கிறது வேற. மக்சதே பையத்துடைய நோக்கம் என்ன? நியமமாக அல்லாஹ்வை திக்ரு செய்தவனை அடைந்து கொள்ளுதல். அதுக்குத்தான் ஷேகுமார்கள். இப்ப சர்க்கார் அவர்கள் அவங்க செய்ய வேண்டிய வேலையை செஞ்சுக்கிட்டு தான் இருக்காங்க. ரொம்ப அழகா செஞ்சுக்கிட்டு தான் இருக்காங்க சர்க்கார் நாயகம். முரீதாக நம்மளுடைய கடமைகள் என்னங்கிறது நிறைய தடவை பேசியாச்சு. இருந்தாலும் திருப்பி ஒரு ரிஃப்ரெஷர் மாதிரி திருப்பி ஒரு ஞாபகப்படுத்துறதுக்காகத்தான் இப்ப நான் சொல்றேன். போன வாரம் தாலீம் மஜ்லிஸ்ல ஞாயிற்றுக்கிழமை தாலீம் மஜ்லிஸ்ல இர்ஷாதாதி ஹபீப், அதாவது ஞானோபதேசங்கள் அப்படிங்கிற அந்த கிதாபை படிச்சுட்டு இருக்கும்போது அந்த புத்தகத்தை எழுதினவங்க ஹபீபுல்லா ஷா சர்க்கார் அவர்கள் இந்த புத்தகத்துல குறிப்பிடுறாங்க, ஒரு ஆரம்ப முரீதுக்கு ஷேகுடைய நெருக்கம் எவ்வளவு அவசியம் அப்படிங்கறத பற்றி அவர்கள் குறிப்பிடுறாங்க. ஷேகிடத்தில் தன்னை ஷேகை கௌரவப்படுத்துவதும் ஷேகை கண்ணியப்படுத்துவதும் ஷேகை மரியாதை செய்வதும் எந்த அளவுக்கு ஒரு ஆரம்ப முரீதுக்கு முக்கியம் அப்படின்னு அவங்க விளக்கம் சொல்லியிருந்தாங்க. உண்மையை சொல்ல போனா ஆரம்ப முரீதுக்கு மட்டும்தான் இந்த பாடம்னு கிடையாது. 40 வருஷம் முரீது 50 வருஷம் முரீதாக இருந்தாலும் ஷேக் மேல அந்த மரியாதை, அவர்களுக்கு அந்த கண்ணியம், அவர்களுக்காக அர்ப்பணமாவது உடலால, உள்ளத்தால, பொருளால, நிதி உதவியால எந்தெந்த வழிகளில் எல்லாம் ஷேகுக்கு அர்ப்பணமாக முடியுமோ அத்தனை வகைகளிலும் ஷேகிடம் அர்ப்பணமாவது இதெல்லாம் ரொம்ப அவசியம். அதாவது அந்த புத்தகத்துல அந்த கிதாப்ல எழுதியிருந்தாங்க, ஷேகுடன் இல்லாமல், அதாவது ஒரு ஆரம்ப முரீது எப்போதும் ஷேகுடனே இருக்க வேண்டும், அல்லது ஷேகுடைய இல்லாத நேரத்தை அதிகமாக அல்லாஹ்வுடைய திக்ரிலே செலவிட்டு இருக்க வேண்டும், திக்ரிலே இருக்க வேண்டும். இன்னும் சொல்ல போனா சில மாதங்களுக்கு முன்னாடி ரவுஃப் கலீஃபா அவர்கள் ஒரு மஜ்லிஸ்ல சொல்லும்போது, இமாம் கசாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் எழுதின அந்த பிதாயத்துல் ஹிதாயாங்கிற அந்த கிதாபில் இருந்து ரவுஃப் கலீஃபா அவர்கள் சொன்னாங்க, இந்த பிதாயத்துல் ஹிதாயாவுல இமாம் கசாலி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் எழுதியிருக்கிறாங்க. எப்படி எழுதியிருக்காங்கன்னு சொன்னா, ஒரு ஆரம்ப முரீது எப்படி இருக்கணுங்கிறத காலையில எந்திரிச்சதுல இருந்து ராத்திரி படுக்க போற வரைக்கும் என்னென்ன செய்யணுங்கிற வரைக்கும் ஸ்டெப் பை ஸ்டெப்பா அவர்கள் குறிப்பிட்டிருக்காங்க அந்த புக்ல. இன்னும் சொல்ல போனா அந்த புத்தகத்துல எழுதியிருக்கிறாங்க, அந்த புத்தகத்துல பார்க்கும்போது எப்படின்னு சொன்னா, ஆரம்ப முரீது ஷேகை விட்டு நவரவே கூடாதுங்கிற அளவுக்கு அவர்கள் எழுதியிருக்கிறாங்க. மறுபடியும் ஞாபகப்படுத்துக்க சொல்றேன், ஆரம்ப முரீதுக்கு மட்டும்தான் இந்த கண்டிஷன் கிடையாது. முரீதுங்கிற ஸ்டேட்டஸ் வந்துட்டாலே எந்நேரமும் ஷேகுடன் இருப்பதை தான் முற்படுத்த வேண்டும். ஷேகுடன் எவ்வளவுக்கு எவ்வளவு அதிகமா நேரத்தை செலவு செய்ய முடியுமோ அந்த அளவுக்கு முற்படுத்த வேண்டும். ஆக அப்படி ஷேகுடன் இல்லாத, அதாவது ஷேகுட நெருக்கத்துல இருக்க முடியாத ஒரு நிலை வந்தா, இந்த இர்ஷாதாதி ஹபீப்ல சொல்றாங்க, ஷேகுல இருக்க முடியாத நிலையில ஒரு முரீது எப்படி இருப்பாருன்னு சொன்னா,
ஜெயில்ல போட்ட கைதி போல, அல்லது பாடத்தை வெறுக்கிற ஒரு மாணவனைப் போல, அதாவது பாடத்தை வெறுக்கிற ஒரு மாணவன் வகுப்புல எப்படி இந்த வகுப்பு எப்ப முடியும், எப்ப நான் வீட்டுக்கு போவேன்னு ஒரு வேண்டல் வெறுப்புல உட்கார்ந்திருப்பானோ, அதே போல ஒரு கைதி எப்படி சிறையில உட்கார்ந்துட்டு எப்ப நான் வெளியே போவேன் அப்படின்னு அவர் ஏங்கிட்டு இருப்பாரோ, அதே போல சேகை சேகா அல்லாமல் வேறு யாரோட சொர்க்கத்துல இருந்தாலும், இந்த சொர்க்கத்துக்கு நான் எப்ப நான் சேகோட சொர்க்கத்துக்கு நான் போவேங்கிற ஏக்கத்திலேயே ஒரு புரிதல் இருக்கணும் அப்படின்னு இந்த புத்தகத்துல வந்து அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார். இது இது சொல்லும்போது ஒரு 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 ரிமைண்டருக்காக சொல்றது, சர்க்காருடன் இருக்கிறதுங்கிறது அவர்கள் தீர்ப்பை செய்தா தான் இருக்கவும் முடியும். இந்த வியாழக்கிழமை, வெள்ளிக்கிழமை ராவு இப்ப நம்ம இத்தனை பேரு சர்க்கார் தீர்ப்பை செய்த காரணத்தினால இங்க வந்து உட்கார்ந்திருக்கிறோம். நாம நாம இங்க வரல, வரவும் முடியாது. ஏன்னா இங்க வர்றதுக்கு தேவைப்படுற ஹயாத்து, இல்ம், அதாவது சபர், சிஃபாத்துகள், உஜூது, நாட்டம் எல்லாமே ஷேகுக்கு சொந்தமானது. எப்படி ஷேகுக்கு சொந்தமானதுங்கிறது அதுக்கு என்ன ப்ரூஃப் அப்படின்னு சொன்னா, எப்ப சர்க்கார் பயத் செஞ்சப்போ, கைய பிடிச்சப்போ, இப்ப சர்க்கார் என்ன கேட்டாங்க, சர்க்கார் என்ன சொன்னாங்க, என்னுடைய உடலை அல்லாஹ்வுடைய இபாதத்துக்காக கொடுத்துட்டேன். என்னுடைய கல்வை அல்லாஹ்வுடைய ஞாபகத்துக்காக கொடுத்துட்டேன். என்னோட ரூஹை அல்லாஹ்வுடைய நேசத்திற்காக கொடுத்துட்டேன்னு சொல்லிட்டு சர்க்கார் கேட்பாங்க, கொடுத்துட்டீங்களா அப்படின்னு. கொடுத்துட்டேன் சர்க்கார். இப்போ உங்ககிட்ட என்ன இருக்கு அப்படின்னு சர்க்கார். ஒண்ணுமே இல்லை சர்க்கார். அப்படியா, சரி, நான் மூணையும் இப்போ உங்க ஜிஸ்மு, கல்பு, ரூஹ் மூணையும் நான் திருப்பி உங்ககிட்ட நான் கொடுக்குறேன், அமானிதமாக கொடுக்குறேன் அப்படின்னு சர்க்கார் கொடுப்பாங்க. அப்ப பையத் அப்பவே வந்து நிரூபணம் ஆயிடுச்சு. உடல், ரூஹ் இந்த மூன்றுமே சேர்த்து சொந்தமாக்கிட்டோம் அப்படிங்கிறது. ஆரம்பத்திலேயே எங்களுடைய சொந்தமாக தான் இருந்துச்சு. ஒருபோதும் அது நம்மளுடைய சொந்தமாக ஆனதே கிடையாது. நாம தான் பொய்யாக நம் சொந்தம் கொண்டாடி கொண்டிருக்கோம். அசல்ல ஆரம்பத்துல இருந்து அது செயற்கை சொந்தமானதாக தான் இருந்துச்சு. இப்ப இந்த மஜ்லிஸ்ல உட்கார்ந்து இருக்கிறதுங்கிறது கூட எப்படி எல்லாம் வந்தோமோ, எந்த பஸ்ல வந்தோமோ, ட்ரெயின்ல வந்தோமோ, டாக்ஸில வந்தோமோ, நடந்து வந்தோமோ, எப்படி வந்தாலும் சேது சர்க்கார். நாட்டத்தை கொடுத்ததும், சுகத்தை கொடுத்ததும் எல்லாம் செஞ்ச சர்க்கார் நாயகம். அப்ப முதற்கமா ஒரு கேள்வி ஒண்ணு கேட்கலாமா இப்ப? என்ன கேள்வி? அப்ப நான் மஜ்லிஸ்க்கு வரல. அப்ப என் ஷேக் நாடாததுனால நான் வரல. இப்ப ஷேக் தான் நாடாம மாட்டாங்க. என் மேல என்ன தப்பு? அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னு சொன்னா, இப்ப ஷேக் நாடல, நான் வரல அப்படின்னு சொல்லும் போதே அதுல மறைமுகமாக எதை நம்ம ஒத்துக்கணும் அப்படின்னு சொன்னா, ஷேக் தான் எஜமான், நான் அடிமை, அவர்கள் என்ன அவர்கள் கண்ட்ரோல்ல வச்சிருக்காங்கிறத நான் ஒத்துக்கிறேன். எப்ப சொல்லும்போது அவங்க நாடுல நான் வரல அப்படின்னு சொன்னேன்னு சொன்னா, அப்ப என் கண்ட்ரோல் அவங்க கையில இருக்குது அப்படிங்கறத நான் வந்து ஒத்துக்கிறேன் அந்த இடத்துல. அப்ப என் கண்ட்ரோல் என்னை ஆட்டி படைக்கக்கூடிய ஆற்றல் என் ஷேக்கிட்ட இருக்குதுன்னு சொன்னா, இப்ப அந்த ஷேக்கை தானே நான் வந்து உட்படுத்தணும். என் ஷேக், அதாவது அவர்களை நான் நெருங்கணும்னா கூட அவங்க கிட்ட தான் நான் கேட்கணும். அப்ப அவங்க நாடுல நான் வரல, அதோட முடிக்கிறதுக்கு வேலை இல்லை, சொல்ல முடியாது அந்த மாதிரி. அப்படி சொன்னா அடுத்த கட்டம் என்ன சொல்லணும், அப்ப அவங்க நாடுல நீ வரல, அப்போ உன் கண்ட்ரோல் அவங்க கையில இருக்கு, நீ ஒத்துக்கிற. அப்ப அவங்க கிட்ட நீ கேள, என் ஷேக நான் என்னுடைய எஜமானே நான் உங்களை பார்க்கணும், இந்த நேரத்தை நான் அதிகமா உங்க பக்கம் நான் செலவு செய்யணும், உங்களுடைய முகத்தை நான் பார்த்துக்கிட்டு இருக்கணும், உங்களுடைய பேச்சை நான் கேட்கணும், உங்களுக்கு கூட நான் இருக்கணும், என்னென்ன வாய்ப்புகள் எல்லாம் எனக்கு தரும், எனக்கு வந்து என்னென்ன வாய்ப்புகள் எல்லாம் கிடைக்குமோ அத்தனை சந்தர்ப்பங்களையும் நான் உங்க கூட நான் நெருங்கி இருக்கணும். உங்களை வந்து, அதாவது உங்களை விட்டு ஒரு நொடி அளவும் நான் பிரியாத நிலையில நான் இருக்கணும், என்ன அந்த மாதிரி ஆக்குங்க அப்படின்னு ஷேக்கிட்ட இறைஞ்சுபவர்களாக இருக்கணும். ஏன்னா எப்ப என்னுடைய கண்ட்ரோல் வந்து என் ஷேக்கிட்ட இருக்குதுங்கிறத நம்ம ஒத்துக்கிட்டனோ, அது வேண்டாம் வெறுப்பா ஒத்துக்கிட்டனோ, இல்ல வந்து குதர்க்கமாக ஒரு ஒரு சந்தேகத்தோட நான் ஒத்துக்கிட்டனோ, எப்ப என்னுடைய கண்ட்ரோல் என் ஷேக்கிட்ட இருக்குதுங்கிறத நான் ஒத்துக்கிட்டனோ, அப்ப என்னுடைய அனைத்து தேவைகளையும் நான் செஞ்சுக்கிட்டு தான் நம்ம வச்சாகணும். சர்க்கார் நாயகம் அவர்கள் கிருபை செஞ்சிருக்காங்க. எதுக்கு கிருபை செஞ்சிருக்காங்க?
சர்க்கார் கை விடல, நிச்சயமா அவர்களும் ஒரு நாள் திரும்பி வருவாங்க. ஆனா ஒரு 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 கூட இருக்குல்ல, அது மறைக்கும்ல, பாத்துக்கலாம் பாத்துக்கலாம்னு சொல்லணும்ல. அதை மீறி வந்தாங்கன்னா நம்ம அல்லாஹ் ஒரு வழி போடணும் இருக்கும். அது மாற்றமா கைகள் நம்மளோட ஆரோக்கியத்தை மாடிக்கிறதுன்னு வராம இருக்கும். அப்ப நீ யார் பேச்சு கேட்டு வராம இருந்தேன், நம்மளுடைய பேச்சு கேட்டு வராம இருந்தேன், அது சொல்லுங்க. இப்ப சர்க்கார் சொன்னது போல நப்சும் சைத்தானும் வழி இருக்கும். ஏன்னா யார வழி கேட்கணும் அல்லா சொன்னா, யார் சொன்னா, உங்களுடைய வழியை போகக்கூடிய வழி கேட்க எல்லாத்தையும் வழி கேட்காம சொல்லி, ஏன்னா எல்லாரும் கைதான் இருக்கிறதுனால அவன் அவசியம் இல்லை. ஆனா யாருக்கும் வழி கேட்கலாம் கேட்டா, யாரும் நல்ல வழியில போறாங்கன்னா அவங்க வழியில போகணும். இப்ப சர்க்கார் சொன்னது போல இப்ப கிட்ட வர்றதுக்கு உடல் அழுப்போ இல்ல வேற எதுவும் பழுவோ தலையா போறோம் அப்படிங்கிறதுக்கு போறோங்கிறதுக்கு எப்படின்னு சொன்னா இந்த ஸ்கூல்ல அட்மிஷன் ஆயாச்சு அதோட உட்கார்ந்துக்கிறதுங்கிறது இல்ல, அதுல தொடர்ந்து போகணும். நப்சும் சைத்தானும் சொல்லுது அந்த பேச்சை கேட்டு சரி பார்க்க பொறாமல் இருப்பதுங்கிறது சரியத்திலே ஷிர்க். ஏன்னா ஷிர்க்ல 4 வகை நிறைய தடவை நம்ம மஜ்லிஸ்ல சொல்லி கேட்டிருக்கோம். ஷிர்கே, ஷிர்கே ஜலி, ஷிர்கே கஃபி, ஷிர்கே அஸ்கர், ஷிர்கே கஃபீல் அஸ்கர் 4 இருக்கு. 4ல ஷரியத்திலே ஷிர்க் தான் ஷிர்கே, ஷிர்கே ஜலி. அதாவது இஸ்பாத்தே மஅபூதை, 2 மஅபூதை சரிப்படுத்துவது, 2 அல்லாஹ்வை ரெண்டு அல்லாவை தனிப்படுத்துவதுன்னா இருக்கிறது ஒரு அல்லா தானே, எங்கிருந்து நான் 2வது அல்லாவை நான் தனிப்படுத்தினேங்கிற கேள்வி வரும். 2வது அல்லா, அதாவது 2 அல்லா தனிப்படுத்துவதுன்னு சொன்னா அல்லாவின் பேச்சையும் நான் கேட்பேன், என் நப்சின் பேச்சையும் நான் கேட்பேன் அப்படிங்கிறது. அப்படி இருந்தா போன வாரம் அந்த இர்ஷாத் ஹபீப்ங்கிற அந்த கிதாப்லயே எழுதப்பட்டிருந்துச்சு, இந்த கல்புங்கிறது ஒரு நேரத்துல ஒரு விஷயத்துல தான் லயிக்கும், 2 விஷயத்துல லயிக்காது. அப்ப ஒண்ணு அல்லா பேச்சு கேட்கணும், இல்ல நப்சு பேச்சு கேட்கணும். அப்ப நப்சு ஒரு மனோபாவம் வந்துடும். அப்ப அன்பான பேசலாம். இப்போ அதான பேசுறாங்க, பூதாங்க அதான யாரு அதான் பேசுறாங்க என்பதான் நம்ம கல்வி வரல. அந்த எண்ணம் போய்க்கிறாங்க. சகாபாவோட வாழ்க்கையும் நடக்குது. சகாபாவோட வாழ்க்கையில அன்னதான அவர்கள் ஒரு யுத்தத்துக்கு எல்லாத்தையும் அடையாளம் எல்லாரும் போகக்கூடிய எப்பவும் போனாங்க. 2 பேர் அதுல அன்பு நாயத்துக்கு ஓப்பானவர்கள் எல்லா மஜ்ஜையும் கலந்துருக்குறாங்க. ஒரு 2 பேருக்கும் நிறைய பேருக்கு மனம் நிறைய விலகி போட்டுருக்கு. 2 பேரும் தான் நினைக்கிறேன்னா விலைக்கு ரொம்ப அதிகமா வளைஞ்சிருக்கு. போனா நம்ம விளக்குல கம்மியா போயிட்டோம், செய்ய முடியாது. எல்லா மஞ்சளுக்கும் போயிருக்கிறோமே, இது போட்ட சர்க்கார் என்ன சொல்றாரு, ஒரு மஞ்சத்தோட விடாம போயிருக்கிறது, ஒரு யுத்தத்தோட தவறாம போயிருக்கிறோமே, ஒண்ணுக்கு போகாம இருந்தா சர்க்கார் தலைவாசம் ஒண்ணு சொல்ல மாட்டாங்க என்று 2 பேரும் நினைத்தார். அப்புறம் என்ன சொல்லி பரவாயில்ல முந்தி போகட்டும், நான் பின்னாடி போய் சேர்ந்துக்கலாம் இன்னொரு மனசு சொல்லு. அதை கேட்டு 2 பேரும் யுத்தத்துக்கு போகவில்லை. ரொம்ப ஹாசான சஹாபாக்கள், பேர் எனக்கு மறக்க. சர்க்கார் போயிட்டு வந்தாங்க, வெற்றி கொண்டார்கள், ஊருக்கு வந்துட்டாங்க. 2 பேர் என்ன செய்யறாங்க, சர்க்காரை பார்க்க போவோம், நம்ம வராதனால கோபமா இருக்காங்களா அல்லது சந்தோஷமா இருக்காங்களா என்பது பார்க்கறதுக்கா 2 பேரும் போனாங்க ரசூலுல்லாஹ் பார்க்க. ரசூலுல்லாஹ் முகத்துக்கு பார்க்கவில்லை, சலாத்துக்கு பதில் சொல்லுவது. முதல்ல பார்த்தாங்க, யாரும் எந்த சகாபாக்களும் அவர் கூட இணக்கமா இல்லை, யாரும் பேசவே இல்லை. அழைச்சிட்டு போயிட்டாங்க, போயிட்டாங்க. இதுல இருந்து எந்த சகாபாக்களும் ஒரு சலாம் சொல்றது கிடையாது, ரசூலுல்லாஹ் தர்பாருக்கு கூப்பிடுறதும் கிடையாது. அவங்க யாருமே அதை முற்படுத்த ஒரு கண்ணியம் கொடுக்கவும் இல்லை. 2 பேருக்கும் அழகு தாங்க முடியும். ரசூலுல்லாஹ் ரொம்ப மகத்தான மொழி, அழுகுறாங்க 40 நாள் கழிச்சு அல்லாஹ் உத்தரவு அவங்க 2 பேரும் பார்த்து பண்ணிட்டாங்க. அல்லாஹ் ரசூலுல்லாஹ் கூப்பிட பேசிட்டான். எதுக்கு எடுக்கணும்னா அலட்சியம், பரவாயில்ல போயிருக்காம அந்த மாதிரியான நிலைகள் சஹாபாக்களோட காலம் நடந்துச்சு. இப்ப நமக்கு நம்ம
அவங்க விஜயாத்து நப்பி வச்சவங்க. நம்ம எப்படி நாம அப்படி இருக்கு. நச்சுக்கு எல்லாம் வாழ்ந்துட்டு இருக்கணும். அந்த நம்மளை எடுத்துக்கான நமக்கு என்ன விஜயாத்து நல்லா விளைவிக்கணும் அவ்வளவுதான். விளைவிக்கிட்டு நம்ம கல்புகளை வந்து அல்லாவோட வர கொண்டு அல்லாவுக்கு போகணும் ஆசை உண்டாக்கிட்டு ஓவரா துடிப்போம். அந்த அளவுக்கு நம்ம கல்புல மாற்றங்கள் வரும். சச்சா சொன்னது போல போயிச்சலாம் அப்படிங்கிற ஒரு நிலையில இருந்து பரவாயில்ல இன்னைக்கு விட்டுட்டோம் அடுத்த மஜிலிஸ் போயிக்கலாம் அப்படிங்கிற ஒரு அலட்சிய நிலையில இருந்து சச்சார் ஆசைப்படுவது போல போகலைன்னா நிம்மதியா உட்கார முடியாது. அந்த நிலைக்கு போகும். அதுக்கு சர்க்காரிடம் முன்னே அவங்கள முன்னோக்கிக்கிட்டே இருக்கணும். ஏன்னா நேரத்துக்கு சொந்தக்காரங்க சர்க்கார் நாயகம், நம்மளுடைய ஹயாத்துக்கு சொந்தக்காரங்க சர்க்கார் நாயகம். சர்க்கார் குரான்லயே வந்திருக்குல்ல, அல்ஹாக்கு முத்தகத்துல் ஹத்தாஸ். ஹயாத்துக்கு சொந்தக்காரங்க தெரியும். இருக்கும் தப்பு கிடையாது. நம்ம உடம்புதான் வெளியே ஊருக்கு ஒழுங்குபடுத்தி நம்ம ஒழுங்கப்படுத்தி நம்ம பத்தியில உட்காந்து எழுதிட்டு இருக்கும்போது ஏதாவது வரணுமா வராது. என்ன காரணம்? போகல அதிலே படிச்சுட்டு வச்சு வெட்டியை நோக்கி போகிற வெற்றித்தனமான ஆசை வெற்றி பெறுகிறோம். இது என்ன தேங்காய் காய்ச்சலாம் பரவாயில்ல உள்ளதானே என்று அழுத்தம் பணம் எல்லாருக்கும் போகும். பெரும்பாலான மக்களுக்கு ஆசானம் வராது. ஏன்னு கேட்டா ராமத்துடைய மனத்துல போகணும். ஈமான கொண்டு எந்த ஒரு செயல் செய்யணுமா செய்யக்கூடிய செயலே ஆர்வம் வந்ததும் செய்யணும். அதே மாதிரி வந்துருக்குறாங்க மக்கள் அப்படின்னு. அதனால நம்ம கவனமாக நாம் பேசுவதை கொண்டும் அறிவதை கொண்டும் தான் நம்ம கருத்து கிடையாது. பேரோட ஹயாத்துங்கிறது அல்ல ஹயாத்து யாருக்கு சொல்றோம்? பேரோட ஹயாத்துங்கிறாரு அனுப்பி ஏற்றுக்குற பூமி உருண்டையா தட்டையா இருக்கா? பூமி உருண்டையா தட்டையா? புள்ளியா இருக்கு. நான் தட்டையா இருக்குன்னு சொல்றேன். என்ன ப்ரூஃப்? உருண்டனுக்கு என்ன ப்ரூஃப்? தெரியாம சொல்றேன். கட்டணம் சொல்றேன். கட்டணம் சொல்லணும். கட்டையா கட்டையா சொன்னாலும் அதான் உருண்டை என்பது நிறுவனம் ஆயிடும். ஆராய்ச்சி பூர்வமான நிறுவனம் ஆயிடும். யார் சொன்னாலும் கேட்க மாட்டாங்க. என்ன காரணம்? குழு அந்த மாதிரி நம்மளுடைய ஈமா நம்ம குழுப்போம். அந்த குழுப்பாக்குதான் இருக்கும் இறை ஞானம். இறைஞானம் வந்தால்தான் கல்வியில கொஞ்சம் சிக்காம தேரும். உருண்டை சொல்றது சிக்காம எடுத்துக்கல சொல்லுன்னு சொல்லிருக்கேன். ஆனா உண்மை என்ன? உள்ள தானே அதை என்ன மாற்ற முடியாது. இந்த மாதிரி ஈமானுடைய பாடம் கல்வி உட்காந்துருக்கோன்னா அதுல வந்து உங்களுக்கு ஆட்டமே வரும். கல்வியில அமைதி சந்தோஷம் நிம்மதி வரும். ஏமா தெரிகிறதுக்கு வரணும்? தெரிகிறதுக்கு அவசியம் என்ன? ஒரே காரணம் தான். அமைதியான வாழ்க்கை, சந்தோஷமான வாழ்க்கை, நிம்மதியான வாழ்க்கை, சத்தியாக மூச்சு இல்லாத வாழ்க்கை, நல்ல மூப்பாக்க கொண்டு வருவாங்க. இதெல்லாம் விளங்கினாதான் அவங்க ஆசை வரும். நம்ம துணியாக வந்துட்டோம். ஏதோ பிறந்தான் வளர்ந்தான் படித்தோம், காலையில் படித்து டிவியில படித்தோம், சம்பாதிக்கிறோம், வீடு வந்துட்டு வாசல் வந்துட்டு கார் வந்துட்டு இனிமேல் நமக்கு என்ன வாழ்க்கை என்பதை நினைச்சு வாழக்கூடிய காலத்துல அறிக்கை என்பது உங்களை படம் போட்டு தங்கமாக்கும். இந்த மாதிரியான ஞானம் எப்படி வந்து டிகிரி படித்தா சம்பளம் கூடுது, எப்படிமா சம்பளம் குறையுது? ஏன் டிகிரி படிக்கிறோம்? சம்பளம் கூடுது. அதே மாதிரி இறைஞானம் சொல்லக்கூடிய ஞானம் உள்ளது உள்ளம் உயிர் ஒன்றுபடுத்தி செய்யக்கூடிய எல்லாத்துக்கு தான் இறை. அதெல்லாம் கொஞ்சம் அதிகமா படிக்கப்படாததுனால கலைகளை ஞாபகப்படுத்திட்டே இருக்கணும். நட்சத்திர காலந்தாலே நான் வாழ்ந்துடும். காலம் நம்மளோட ஹயாத்து என்ன எல்லாமே சர்க்காருக்கு தான் சொந்தம். குரான்ல இருக்குது, அல்ஹாக்கு முத்தகாத்தூர் ஹத்தாசுர் மக்களே, கபருக்கு போற வரைக்கும் துனியாவை தேடிக்கிட்டு போகக்கூடிய மக்களாக நாம் இருக்கக்கூடாது. கபூர்ல ஒரு காலை வச்சதுக்கு அப்புறம் அதடா இவ்வளவு நாள் சர்க்கார வந்து ஒரு காமிலான செய்யக்கூடிய
ஒரு அக்குடைய அக்குடைய அறிமுகத்தை காட்டக்கூடிய ஒரு ஷேக் கையை பிடிச்சிருந்தும் இத்தனை நாளை வீணாக்கிட்டோமே. இப்ப கபூர்ல ஒரு கால் உள்ள போன பிறகு இப்போ ஞாபகம் வருதுங்கிற கைசேதமான நிலைக்கு நம்ம வந்து ஆயிடக்கூடாது. சர்க்கார் பார்க்கறதுக்கு நம்மளை போல இருப்பார்கள், சிம்பிளா இருப்பாங்க. நம்மள மாதிரியே சட்டை போட்டுக்கிட்டு, நம்மள மாதிரியே பேண்ட் போட்டுக்கிட்டு, நம்மள மாதிரியே நடந்து போய்கிட்டு, நம்மள மாதிரியே இருப்பார்கள். இன்னும் சொல்ல போனா நிறைய மஜ்லிஸ் சர்க்கார் சொல்லியிருக்கிறாங்க, தக்பீர் கட்டணத்தோட துனியா பக்கம் போகுதுன்னு சொல்லிட்டு, சிந்தனை துனியா பக்கம் போகுதுன்னு சொல்லிட்டு சர்க்கார் சொல்லுவாங்க, எனக்கும் சேர்த்து தான் சொல்றேன் அப்படின்னு சர்க்கார் சொல்லுவாங்க. அதை கண்டு ஏமாந்துடக்கூடாது, அதை கேட்டு ஏமாந்துடக்கூடாது. என்ன அதுக்கே துனியா பக்கம் தான் சிந்தனை போகுதா அப்படின்னு அதை கண்டு ஏமாந்துடவே கூடாது, அதை கேட்டு ஏமாந்துடக்கூடாது. சர்க்கார் நாயகம் அவர்கள் ஹக்குடைய சிந்தனை விட்டு அவர்கள் நவந்ததே கிடையாது. அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு ஒரு வார்த்தையும் முரீதுடைய பயிற்சிக்காகவும் பாடத்துக்காகவுமே தானே தவிர அவர்களுக்கு அவர்களுடைய நல்லெண்ணத்துல சொல்றாங்களே தவிர நாம் சேகை எப்பவுமே குறைச்சி பார்க்கறதுக்கு நமக்கு வந்து அனுமதி கிடையாது, அது சரியும் கிடையாது. ஒரு உதாரணம் சொல்ல போனா, நிஜாமுதீன் வலியுல்லா மஹபூப் இலாஹி அவர்களுடைய காலத்துல அவங்களுடைய தர்பார்ல லங்கரு, அதாவது வர்றவங்களுக்கு எல்லாம் சாப்பாடு செஞ்சு போடுவாங்க. உப்பு மட்டுமே ஒரு நாளைக்கு 2-3 மூட்டை செலவாகும். உப்பு அதாவது கறி சோறு கிடையாது, அரிசி கிடையாது, உப்பே வந்து 2-3 மூட்டை ஒரு நாளைக்கு செலவாகும். அப்ப வர்றவங்க எல்லாம் சாப்பிட்டு அந்த இறைச்சி அந்த எலும்பு துண்டு எல்லாம் போடுவாங்க. அந்த எலும்பு ஒரு 2-3 மூட்டை சேரும். அந்த எலும்பே வந்து அதாவது கடிச்சு தூக்கி போட்ட எலும்பே ஒரு 2-3 மூட்டை சேரும். அதே நேரத்துல டெல்லி நகரத்துல இன்னொரு வலியுல்லா இருக்கிறாங்க. அப்ப முரீதுமார்கள்லாம், அதாவது நிஜாமுதீன் வலியுல்லா அவர்களின் முரீதுமார்கள் அந்த எலும்பு மூட்டையை தூக்கி போறதுக்காக போறாங்க. இந்த வலியுல்லா அந்த இடத்துல அவங்க திக்கீர்ல இருக்கிறாங்க. திக்கீர்ல இருக்கும்போது இந்த முரீதுமார்கள் போய் அந்த எலும்பை கொட்டும் போது ரொம்ப சத்தமா பேசிட்டு போறாங்க. சத்தமா பேசிட்டு போகும்போது இந்த இன்னொரு வலியுல்லா அவர்களுடைய திக்கீர் வந்து இடையூறா போச்சு. அவங்க போடுற அந்த முரீதுமார்கள் போட்ட சத்தத்துல அவங்க கேக்குறாங்க, யாருப்பா நீங்க இவ்வளவு சத்தம் போடுறீங்க அப்படின்னா. முரீதுகள், அந்த நிஜாமுதீன் வலியுல்லா அவர்களுடைய முரீதுகள் ரொம்ப ரொம்ப இதா அகம்பாவமா, தெரியாதா அவங்களுக்கு நிஜாமுதீன் வலியுல்லா பெரிய வலி தெரியுமா, அவங்களுடைய தர்பார்ல இவ்வளவு சாப்பாடு போட்டிருக்கு அப்படின்னு சொன்னதோட இந்த வலி சொன்னாங்க, யார் சொன்னா நிஜாமுதீன் வலியுல்லா அப்படின்னு சொன்னதோட அவங்க தர்பார்ல நிஜாமுதீன் வலியுல்லா சர்க்கார் அவங்க தாலீம் செஞ்சது உடனே நின்று போச்சு. ஏன் நின்று போச்சுன்னு சொன்னா, இவங்க சொன்னாங்க ஒரு வலியுடைய சொல், இவங்க சொன்னாங்க, யார் சொன்னா நிஜாமுதீன் வலின்னு சொன்னதோட அல்ல அங்க வந்து விலாயத்துக்கு பிரேக் போட்டான். நிஜாமுதீன் வலியுல்லா அவர்கள் விலாயத்துக்கு பிரேக் போட்டான். இப்ப இந்த முரீதுகளுக்கு அப்புறமா தான் விளங்குது இவங்களும் ஒரு வலி, இவங்களை நாம வந்து இவங்கள்ட்ட மரியாதை குறைவா நடந்ததுனால இந்த நம்ம சர்க்காருடைய விலாயத்துக்கு பிரேக் போட்டிருக்கு அப்படின்னு. இதை எப்படி நிவர்த்தி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு முரீதுமார்கள்லாம் சேர்ந்து இவங்களை எப்படி வந்து இவங்க வாயால நம்ம ஷேக் வலின்னு சொல்ல வைக்கிறது அப்படின்னு யோசிக்கும் போது, அந்த ஊர்ல ஒரு சிறுவன் ஒருத்தன் இருப்பான். அவன் வந்து அந்த ஒரு இசைக்கருவி ஒண்ணு வாசிப்பான். அந்த இசையை இந்த வழியுள்ள அந்த இசையை ரொம்ப ரசிச்சு கேட்பாங்க டெய்லிக்கும். அவன் அந்த சிறுவனை கூப்பிட்டு அவனை வாசிக்க சொல்லி இவங்க ரசிச்சு கேட்பாங்க. அப்ப இந்த முரீதுமார்கள்லாம் அந்த சிறுவன்கிட்ட போய், நாளைக்கு அந்த வலியுல்லா வந்து உன்னை வாசிக்க சொன்னா நீங்க நிஜாமுதீன் வலின்னு நீங்க சொல்லுங்க, அப்பதான் நான் வாசிப்பேன் அப்படின்னு அந்த பையன்கிட்ட சொல்லும் மாதிரி இந்த முரீதுகள் சொன்னாங்க. அடுத்த நாள் அந்த வலியுல்லா வந்து இந்த சிறுவன் கிட்ட சொன்னாங்க, வாசிப்பா, நான் வாசிக்க மாட்டேன், நிஜாமுதீன் வலியுல்லா நீங்க சொல்லுங்க அப்பதான் வாசிப்பேன் அப்படின்னு சொல்றப்ப அந்த அந்த வலியுல்லா சொன்னாங்க, உன் பாட்டனா வந்து வலியுல்லா நீ வாசி அப்படின்னு சொல்லும்போது, பாட்டனா எப்பயோ கபூருக்கு போயிட்டாங்க, ஆனா கபூர்ல எல்லாம் அவர்களை வலியுல்லா ஆக்கி வச்சான். அதெல்லாம் முடியாது, நீங்க நிஜாமுதீன் வலியுல்லாம் சொல்லுங்க அப்பதான் நான் வாசிப்பேன். அட உன் வாப்பா வலியுல்லாப்பா, வாப்பாவும் இறந்து கபூர்ல இருக்காங்க. இவங்க சொன்னதுக்காக கபூர்ல வந்து அந்த வாப்பா கரகளை அல்லாஹ் சுப்ஹானஹு வ வலியுல்லா ஆக்கும். இல்ல அதெல்லாம் முடியாது, நீங்க நிஜாமுதீன் வலியுல்லான்னு நீங்க சொல்லுங்க அப்ப நான் வாசிப்பேன் அப்படி அந்த சிறுவன் புடிவாதம் பிடிச்சனால அவங்க சொன்னாங்க, சரி நிஜாமுதீன் வலியுல்லா தான் அப்படின்னு இவங்க சொல்லும் போது அங்க நிஜாமுதீன் வலியுல்லா அவர்களுக்கு தாலிம் அங்க போட்டோ பிரேக் எடுத்து அவங்க மறுபடியும் தாலிம் ஆரம்பிக்கிறாங்க. இப்ப இதுல சொல்ற பாடம் என்ன அப்படின்னு சொன்னா, இது வந்து சுகுதி சாஸ்திரிகார் அவர்கள் சொன்னது. இதுல என்ன பாடம்னு சொன்னா, ஷேக்குடைய சொல்லுடைய பவர், அவங்க சொன்னா அது ஹக்குடைய சொல் அப்படிங்கிறதுக்கான நிரூபணம். ரெண்டாவது, நிஜாமுதீன் வலியுல்லாவுடைய விலாயத்தை ஒன்றும் எடுக்கப்படலை, பறிக்கப்படலை, பிரேக் எல்லாம் போடப்படலை. மஹபூபே இலாஹி அவங்களுடைய விலாயத்தை பறிக்கப்பட்டுச்சுன்னு சொன்னாங்க, அது சொல்றதெல்லாம் வந்து தப்பு. இந்த நிகழ்வுல அல்லாஹுடைய நாட்டம் எப்படி இருக்குதோ அவர்கள் அதை பொருந்திக்கிட்டாங்க.
அவங்க விலாயத்து பறிக்கப்படவும் இல்லை, பிரேக் போடவும் இல்லை. இங்கே அல்லாவுடைய ஏற்பாடு இப்பெல்லாம் நடக்கணுங்கிறத இவர்கள் இந்த வழியெல்லாம் பொருந்திக்கிட்டாங்க, அந்த வழியெல்லாம் பொருந்திக்கிட்டாங்க. 2 பேரும் அல்லாவுடைய நாட்டத்தை பொருந்தி கொண்டார்கள். அப்ப இதை கொண்டு நிஜாமுதீன் வழியோடைய அந்தத்தை குறைக்கிறதுக்கெல்லாம் நமக்கு எந்த ரைட்ஸும் கிடையாது. ஆக என்ன பாயிண்ட் எப்படி தோற்றமளிச்சாலும் அவர்கள் என்ன சொன்னாலும் அவர்கள் சதா நேரமும் அல்லாஹ்வுடைய திக்ரை விட்டு ஞாபகத்தை விட்டு அவர்கள் தள்ளி போனதே கிடையாது. ஒரு நொடியும் அவர்கள் ஹக்குடைய சொல்லுக்கு மாறானதும் கிடையாது. அது அந்த மாதிரி அவர்களுடைய அந்த மாதிரி நம்மளுடைய உள்ளத்துல பிக்ஸ் பண்ணி வச்சிருக்கணும். அப்படி வைக்கலன்னு சொன்னா மஜ்லிஸ்க்கே வரக்கூடாதுன்னு அந்த இசாத் ஹபீபுல போட்டிருந்துச்சு. ஷேகுக்கு கொடுக்கக்கூடிய கண்ணியத்தை மனசுல அதை பிக்ஸ் பண்ணி வைக்கலன்னா மஜ்லிஸ்க்கே வராது அப்படின்னு அதுல போட்டிருந்துச்சு. ஆக அப்படிப்பட்ட முரீதுகளாக நாம் ஆகி ஷேக் நாயகம் எப்படிப்பட்ட முரீதுகளாக நாம ஆகணும்னு அவர்கள் ஆசைப்பட்டார்களோ அப்படிப்பட்ட முரீதுகளாக ஆவதற்கு அல்லாஹ் நம்மை கிருபை செய்வானாக. சர்க்கார் நாயகம் அவர்களுக்கு நீண்ட ஹயாத்தை தந்து சர்க்காருடைய தர்பாரை இன்னும் முழுமையுமாக்கி, சர்க்காருடைய தர்ஜாக்களை இன்னும் அதிகமாக்கி, சர்க்கார் பீரானிமா கலீஃபாமார்கள், சர்க்காருடைய குடும்பத்தார்கள், முரீதுமார்கள் அனைவருடைய ஹயாத்தை நீண்ட ஹயாத்தாக்கி செல்வமும் செழிப்பும் ஆசியத்தை வழங்கி மருத்துவமனை சிரமங்களை விட்டு அதை பாதுகாப்பனாங்க. நீங்கள் அடைந்த பயன் இருக்கா இல்லையா? இருக்குது.